எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு குளிர் அடிச்சாலும் என்னால தாங்கிக்க முடியுது. ஆனா இந்த வெயில் காலத்தை மட்டும் ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இளவேநீர் காலம்னு சொல்லக்கூடிய சித்திரை வைகாசி ஏப்ரல் 15 தொடங்கி ஜூன் 15 வரை ஆகிய 2 மாதங்கள் வரை நடக்கும். சித்த மருத்துவ அறிவியல் படி இந்த காலகட்டத்துல என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றங்கள்ல கபங்கிற நீர்த்துவம் நமக்கு கேடையடைறதுனால நமக்கு கோழி அதிகமா உற்பத்தி ஆகும். இந்த கோழி அதிகமா உற்பத்தி ஆகுறது மட்டும் இல்லாம நமக்கு மந்தத்தன்மையும் கபம் சார்ந்த பிணிகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சித்த மருத்துவ நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. சூழல்ல நம்ம அதிக குளிர்ச்சியான உணவுகள் மற்றும் பானங்களை எடுத்துக்கிறப்போ மேலும் கபம் அதிகப்பட்டு நமக்கு கோழை உற்பத்தி அதிகமாகும். இந்த கோழை உற்பத்தினால நமக்கு ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளும் அதிக மந்தத்தன்மையினால நம்மளோட பசித்தி கெட்டு நமக்கு டைரியா போன்ற வயிறு உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த காலகட்டத்துல நம்ம வறட்சியான உணவுகளை எடுத்துக்கணும். அதுல முக்கியமா கோதுமையினால செய்யப்பட்ட சப்பாத்தி ரொட்டி போன்ற உணவு முறைகளையும் சம்பா அரிசி குருவை அரிசினால செய்யப்பட்ட தோசை உணவுகளையும் தேன் அல்லது தேன் கலந்த பானங்களையும் நம்ம எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்புல அதிகமா செக்ரேட் ஆகிற கோழையை நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். சீசனல் ஃபுட்னு சொல்லக்கூடிய இந்த கோடை காலத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய மாம்பழம், பலாப்பழம், நாவல் பழம் போன்ற பழங்களை நம்ம எடுத்துக்கிறப்போ நம்மளோட உடல் ஆரோக்கியம் மேம்படும். கோடை காலத்துல நம்ம தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, பகல் நேரத்துல தூங்குறது, இரவுல கண் விழித்து இருக்கிறது, அதிகமா பதப்படுத்தப்பட்ட மற்றும் மந்தமான உணவுகளை எடுக்காம அவாய்ட் பண்றது நல்லது. இந்தந்த பருவ காலங்கள்ல கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள்களையும் அதற்கேற்ற சரியான வாழ்க்கை முறையையும் தினசரி ஒழுக்கத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்மளால கோடை காலம் மட்டும் இல்லைங்க, நம்மளால எந்த ஒரு காலநிலையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சம்மர் சீசனை கஷ்டமா ஃபேஸ் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.